இதுவரைக்கும் இந்த தொடர்ல அர்ஜுனன் எவ்வளவு பெரிய மாஸ் ஹீரோவா ஒரு கெத்தான வீரனா இருந்தாருன்னு பார்த்தோம். கிருஷ்ணர் தேரை 2 படைக்கும் நடுவுல கொண்டு வந்து நிறுத்தினது அது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனா இங்க தேரை நிறுத்தினது அந்த ஒரு வினாடி அர்ஜுனனோட மொத்த வாழ்க்கையுமே தழகீழா மாறப்போகுது. நேத்து வரைக்கும் எதிரிகளா தெரிஞ்சவங்க இப்போ அர்ஜுனனோட கண்ணுக்கு எப்படி தெரியறாங்க? அவரோட அந்த வீரமான இதயம் ஏன் இப்போ துடிக்க ஆரம்பிக்குது? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த 26வது ஸ்லோகம் அர்ஜுனனோட மன போராட்டத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரும். வாங்க பார்க்கலாம். தத்ரான் பஸ்யஸ்திதான் பார்த்தஹ பித்ரீனதபி தாமஹான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரின் புத்ரான் பௌத்ரான் சகின்ஸ்ததா ஸ்வசூரான் சுஹ்ருதன் சைவ சேனையோருபயோரபி. தேர் வந்து நின்னாச்சு. 2 பக்கமும் லட்சக்கணக்கான வீரர்கள். ஒரு பக்கம் பாண்டவர்கள், ஒரு பக்கம் கௌரவர்கள். கிருஷ்ணர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, பார் அர்ஜுனா, இங்க கூடி இருக்கிற உன்னுடைய உறவினர்களை பார். அது அர்ஜுனனோட பார்வைய அப்படியே மாத்திடுச்சு. அர்ஜுனன் இப்போ எதிரி படைய ஒரு வீரனா பார்க்கல, ஒரு குடும்ப தலைவனா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அங்க அவர் யாரெல்லாம் பாக்குறாருன்னு இந்த ஸ்லோகம் வரிசையா சொல்லுது. அர்ஜுனன் அங்க யார பார்த்தாரு? முதல்ல அவரோட பெரியப்பா சித்தப்பாக்களை பாக்குறாரு. அடுத்தது அவரோட செல்லமான பாட்டனார் பீஷ்மரை பாக்குறாரு. அப்புறம் வித்தையை கத்து கொடுத்த ஆசிரியர்கள், குறிப்பா துரோணாச்சாரியர். அது மட்டும் இல்ல, அவரோட தாய் வழி மாமன்கள், கூட பிறந்த சகோதரர்கள், அவரோட மகன்கள் மற்றும் பேர பிள்ளைகள். இங்க ஸ்லோகம் ரொம்ப டீப்பா போகுது. அர்ஜுனன் அவரோட நண்பர்கள், மாமனார், அப்புறம் அவரோட ஒரு நலன் விரும்பி கூட அவங்க விடல. எல்லாரையும் அவர் பாக்குறாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு போர்க்களம்ங்கிறது எப்படி இருக்கணும்? எதிரியை வீழ்த்தணுங்கிற வெறி இருக்கணும். ஆனா அர்ஜுனன் நிக்கிற இடத்துல இருந்து பார்த்தா அது ஒரு போர்க்களம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்கு. ஆனா ஒரு வித்தியாசம், அங்க எல்லாரும் ஒருத்தர் கொல்றதுக்காக கத்தியோட கேடயத்தோட நிக்கிறாங்க. இப்போ அர்ஜுனன் ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல சிக்கிட்டாரு. இவங்க மேலேயா நான் அம்பு விட போறேன்? எனக்காக பொம்மை செஞ்சு கொடுத்த கை இது, நான் அம்பு விட கத்து கொடுத்த அதே விரல்கள் இது, என் குழந்தை பருவத்துல என்ன தோல்ல தூக்கி சுமந்த அந்த தாத்தாவையா நான் இப்ப கொல்லணும்? இந்த ஒரு எண்ணம் அர்ஜுனனோட மனச அப்படியே உருக்குது. அர்ஜுனன் ஒரு வீரரா அங்க தோக்கல, ஒரு மனிதனா அங்க தவிக்கிறாரு. இதுதான் நம்ம வாழ்க்கையிலயும் நடக்குது. சில நேரங்கள்ல நம்ம ஒரு சரியான முடிவை எடுக்கணும்னு நினைப்போம், ஆனா உறவுகள் குறுக்க வரும்போது நம்மளால அந்த முடிவை எடுக்க முடியாம தவிப்போம். இந்த ஸ்லோகத்துல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உணர்ச்சிகள் ரொம்ப பலமானது. அது எவ்வளவு பெரிய வீரனையும் ஒரு நொடியில நிலைக்கொள்ளிய வைக்கும். அர்ஜுனனுக்கு இப்போ எதிரிகள் யாருன்னே தெரியல. ஏன்னா அவர் தர்மம் அதர்மங்கிற கோட்டை தாண்டி எனது உனதுங்கிற பாசக்கூட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. நம்ம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடும்போது நம்மளோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஏதோ ஒரு நம்மளோட ஆசை குறுக்க வந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அர்ஜுனன் இப்போ அந்த ஒரு நிலைக்கு தான் வந்திருக்கிறாரு. இங்கதான் கிருஷ்ணரோட பங்கு ஆரம்பமாகுது. எல்லா உறவுகளையும் பார்த்துட்டு அர்ஜுனன் அப்படியே உடைஞ்சு போய் கிருஷ்ணர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பேச்சுல வீரமே இல்ல, வெறும் வேதனை தான் இருந்துச்சு. கிருஷ்ணா, இவங்களை நான் கொன்னு நான் என்ன சாதிக்க போறேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிற அந்த உருக்கமான கேள்வி என்ன? அதுக்கப்புறம் அர்ஜுனனோட உடம்புல ஏற்பட்ட அந்த பயங்கரமான நடுக்கம் எதனால? அத அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். இந்த தருணம் தான் அர்ஜுனனை ஒரு சீடனா மாத்த போகுது. தொடர்ந்து பயணிப்போம்.